அத்தியாயம் 3. அனுஷாவின் குடும்பம். விமானத்தில் ஏறி இந்தியா புறப்பட்டாள் அனுஷா. அவளுடன் லாராவும் உடன் வருவதாக கூறினாள். லாராவுக்கு தெரியும் அனுஷாவுக்கு பத்மாவதி எந்த அளவு முக்கியமானவர் என்று. அதனாலேயே அவளுக்கு ஆதரவாக உடன் வருவதாக கூறினாள் லாரா. அனுஷாவின் மனம் முழுக்க இந்த இறப்பு பற்றிய சிந்தனையிலேயே இருந்தது. இதுவரை சாதாரணமான மரணங்கள் என்று நினைத்தவை கூட ஒருவேளை கொலையாக இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகம் அவளுக்குள் எழுந்தது. அதை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருந்தாள் அனுஷா. இடையே போன் செய்து சந்திரனும் புறப்பட்டு விட்டாயா என்று விசாரித்துக் கொண்டார். இதுவரை இல்லாத அளவு இந்த இழப்பு அந்த மாளிகையையே உலுக்கிவிட்டது. அனுஷாவின் பெற்றோர் மட்டும் இல்லை, அவளது பாட்டி மட்டுமல்லாது அவளது மாமாவின் இறப்புமே இப்போது சந்தேகத்தை அளித்தது. ஆனால் எதற்கும் ஆதாரம் இல்லாமல் அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியாது. முதலில் இவை அனைத்தும் அனுஷாவின் அனுமானம் மட்டுமே. ஊருக்கு சென்ற பிறகு என்னதான் நடந்தது என்று அறிந்து கொள்ளலாம் என முடிவு செய்தாள். அனுஷாவுக்கு பத்மாவதியுடன் இருந்த பல நினைவுகள் அவள் கண்முன் வந்து வாட்டின. சிறு வயதில் இருந்தே அவருக்கு குழந்தை காணாமல் போயிருந்ததால் அவர் அனைத்து பாசத்தையும் அனுஷாவுக்கு கொடுத்து வந்தார். அப்போதெல்லாம் அனுஷாவுக்கு அது புரியாமல் இருந்தது. ஒரு வயதுக்கு வந்த பிறகுதான் அவரது அன்பு அனுஷாவுக்கு புரிந்தது. எப்போதுமே அனுஷா அந்த வீட்டின் செல்ல குட்டிதான். அவர்களது குடும்பத்தில் பிறந்த 2 வாரிசுகளில் இப்போது அவர்களுடன் இருப்பது அனுஷா மட்டுமே. பத்மாவதியின் மகனுக்கு என்ன நடந்தது என்று எதுவுமே தெரியாததால், இருக்கும் ஒரு குழந்தை என்பதால் அனைத்துக்கும் அவளுக்கு செல்லம்தான். அனுஷாவின் தாத்தா மற்றும் அவரது அண்ணனும் சேர்த்து வளர்த்ததுதான் இன்றைய இவர்களது சாம்ராஜ்யம். இடையில் இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் குடும்ப சொத்தை 2ஆக பிரித்து கொண்டனர். மது மற்றும் மாது என்று இருந்த பணத்தை கரைத்துவிட்டு குடும்பத்தை தவிக்க விட்டு சென்றார் பெரியவர். அதனால் அண்ணனின் குடும்பத்தை அழைத்து வந்து தங்களுடனே வைத்து கொண்டார் இளையவரான அனுஷாவின் தாத்தா. பெரியவரின் மனைவி மற்றும் மகனை அவரது வீட்டுக்கே அழைத்து வந்து பார்த்து கொண்டார். அவரது மகன்தான் சந்திரன். சந்திரனுக்கு வேண்டியதை கொடுத்து அவரையும் தங்களது பிள்ளைகளைப் போல பார்த்து கொண்டார். இப்போது சந்திரன் தான் அனைத்து சொத்து மற்றும் நிர்வாக பொறுப்புகளை பார்த்து கொண்டார். அவரது நிர்வாகத்தில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. அனுஷாவின் தந்தை இருந்தவரை அவருக்கு துணையாக இருந்து அவருடன் வேண்டியதை பார்த்து வந்தவர். அவரது இறப்புக்கு பின் அனைத்துமே சந்திரனும் பொறுப்பாக மாறியது. என்னதான் சொந்த மகன் போல பார்த்து கொண்டாலும் சந்திரன் இவர்களிடமிருந்து சற்று ஒதுங்கியே இருந்து விட்டார். அனுஷாவும் லாராவும் இந்தியா வந்து இறங்கினர். அவர்களை அங்கிருந்து தங்களது ஊருக்கு அழைத்து வர ஏற்கனவே ஆள் ஏற்பாடு செய்திருந்தனர். வரும் வழி முழுக்க அனுஷா எதுவுமே பேசவில்லை. பழைய நினைவுகளை அவளை மூழ்கடித்து விட்டன. வீட்டுக்கு வந்து சேரும் நேரத்தில் இருளே சூழ்ந்து விட்டது. ஆயினும் போலீசார் இன்னும் விசாரணையில் இருந்தனர். பத்மாவதியின் உடலும் கூட பிரேத பரிசோதனை முடித்து அப்போதுதான் வந்திருந்தது. அனுஷா வந்ததும் வேலையாட்கள் அழுது கொண்டே அவளிடம் வந்தனர். அவர்கள் அனைவரும் பல ஆண்டுகளாகவே இதே குடும்பத்தில் வேலை செய்தவர்கள். அவர்களுக்குமே பத்மாவதியின் இந்த இழப்பு வருத்தத்தை கொடுத்தது. அனுஷா வந்ததும் அவர்களுக்கு அனுஷாவை பார்க்கவே பாவமாக இருந்தது. இந்த பெண் இன்னும் எத்தனை பேரை தான் இழப்பாள் என்று கவலைப்பட்டனர். அனுஷா அவர்களை கடந்து நேரே வந்து பத்மாவதியை தான் பார்த்தாள். அங்கு கண்களை மூடி பிணமாக இருந்த பத்மாவதியை பார்ப்பது அனுஷாவுக்கு கடினமாக இருந்தது. கண்களை இறுக மூடி மனதை திடப்படுத்திக் கொண்டாள். இப்போது அழுவதற்கும் நேரமில்லை. யார் இந்த கொடூரமான வேலையை செய்தது என்று அறிய வேண்டும் என்று முடிவு செய்தாள். நேராக போலீஸ் அதிகாரியிடம் வந்து நின்றாள். அவரிடம் என்ன நடந்தது என்பதை கேட்டு அறிய முயன்றாள். வானு, இவர்தான் பிரதாப். இவர்தான் பத்மா கேஸ் விஷயமா பாத்துக்கிறாரு. சார், இது அனுஷா. எப்படி எப்படி இதெல்லாம் கேட்க முடியாமல் கேட்டால் அனுஷா. அதுதான் நாங்களும் விசாரிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு கொலைன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா எதுக்குன்னு தான் எங்களுக்கு இன்னும் புரியல. இங்க இருக்க சூழ்நிலையெல்லாம் வச்சு பாக்குறப்போ திருட வந்திருக்கலாம்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஆனா இங்க எதுவுமே காணாம போகலையே. அப்புறம் எதை வச்சு அப்படி முடிவு பண்ணீங்க? உண்மையிலேயே அந்த வீட்டிலிருந்து எந்த பொருளும் திருடு போகவில்லை. அப்படி இருக்கும்போது எதை வைத்து போலீசார் அந்த முடிவுக்கு வந்தனர் என்பது எதுவுமே அனுஷாவுக்கு புரியவில்லை. உங்க வீட்டில் எப்பவுமே தானா ஒர்க் பண்ற ஜெனரேட்டர் இருக்கு. ஆனா நேத்து மட்டும் அது ஒர்க் ஆகல. அதோட நேத்து உங்க வீட்டில் அவங்கள தவிர வேற யாருமே இல்லை.
இதை விட திருட வேற நல்ல சந்தர்ப்பம் இருக்க முடியுமா என்ன? வேற என்ன காரணமா இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. பத்மாவதிக்கு வேற எந்த வகையிலும் எதிரிங்க யாருமே இல்லை. பிரதாப் தனக்கு தோன்றியதை வைத்து கூறினார். அனுஷாவுக்கு அந்த போலீஸ் அதிகாரி பேச பேச கடுப்பாக இருந்தது. உண்மை என்ன என்பதை அறிய அவர் முயன்றது போல இல்லை என்று அனுஷாவுக்கு புரிந்தது. அப்படி திருட வந்திருந்தா ஏன் எந்த பொருளும் எடுத்துட்டு போகல? ஒருவேளை அவனுக்கு தெரியாமே இந்த கொலை நடந்திருக்கலாம். அதனால பயந்து இங்கிருந்து அவன் தப்பிச்சிருந்திருக்கலாம். இது எல்லாமே உங்க அசம்ஷன் மட்டும்தான். இது எல்லாமே உண்மையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே சார். இங்க பாருங்க மேடம், இங்க நிறைய கேஸ் எங்க அசம்ஷன்ல தான் முடியுது. உங்க விஷயத்திலயும் அப்படிதான். இங்க கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு தெரியல. விசாரிச்ச வரைக்கும் உங்க அத்தைக்கும் எந்த எதிரியும் இல்லை. அப்படி நாங்க சந்தேகப்படுறதா இருந்தா அவங்க கடைசியா ஃபோன் பேசினது உங்க கூட தான். உங்களை தான் நாங்க சந்தேகப்பட முடியும். நான் ஏன் அத்தையை கொல்ல போறேன்? அவள் அறியாமல் கேட்டாள். அப்படி நீங்க கேக்குறதா இருந்தா பத்மாவதி இறந்த பிறகு அவங்க பேர்ல இருந்த சொத்து எல்லாம் உங்களுக்கு தான் வரும். அதுக்காக கூட நீங்க அவங்களை கொன்னுட்டதா சொல்லலாம். ஆனா எனக்கு அப்படி தோணல. நீங்க சொன்ன மாதிரி இதுவும் ஒரு அசம்ஷன் தான். அவளையே மாட்டி விட முயன்றார். நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டாலும் கொலைகாரன் எப்படி வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க? இந்த வீடை பத்தி நல்லா தெரிஞ்ச யாராவது தான் வந்திருக்கணும். எல்லா கதவும் உள்பக்கம் தான் பூட்டி இருக்குன்னு வாட்ச்மேன் சொன்னான். அதை பத்தி தான் நான் இப்போ வேலைக்காரங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே தெரிஞ்சிடும். அனுஷாவுக்கு பிரதாப் மீது நம்பிக்கை வரவில்லை. இந்த கொலை குறித்து சரியாக அவர் எப்போதுமே விசாரிக்காமல் இருப்பது போல அனுஷாவுக்கு தோன்றியது. அத்துடன் இந்த கொலை வெறும் பணம் நகைக்காக நடந்திருந்தால் ஏதாவது காணாமல் போயிருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவும் தொலையவில்லை. இப்படி இருக்கும்போது இது அதற்காக நடந்த கொலை போல இல்லை. அத்துடன் அந்த பிரதாப் சொன்னது போல இந்த வீட்டு வேலைக்காரர்கள் இந்த கொலையை செய்ய துளியும் வாய்ப்பில்லை. இவர்கள் அனைவரும் பல ஆண்டுகளாக இதே வீட்டில் பணிபுரிபவர்கள். அவர்கள் கொலை செய்திருக்க மாட்டார்கள் என்று அனுஷா உறுதியாக நம்பினாள். அப்போதைக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் என்று பத்மாவதிக்கு இறுதி சடங்கு செய்யும் வேலையை தொடங்கினாள். அவர்கள் குடும்ப வழக்கப்படி அவரது உடலுக்கு இறுதி மரியாதை நடைபெற்றது. இவர்களது குடும்பம் அந்த பகுதியில் புகழ் பெற்றவர்கள் என்பதால் பலரும் வந்து பத்மாவதி உடலுக்கு மரியாதை செலுத்தினர். ஆனால் அந்த இறுதி சடங்கை 2 கண்கள் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தன.